ஹே கைஸ், என் பேர் தான் வந்து சதீஷ்குமார். எஸ், இதுதான் வந்து உருட்டுக்கட்டை யூடியூப் சேனல். எஸ், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியாக்ஷன். எஸ், இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரீல்ஸுக்கு நான் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறேன், என்னோட ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நான் இவ்வளோ அழகாவா இருக்கேன்? டேய், இந்த மிஷின்ல நீ எதுவோ பண்ணிட்ட. ஐயே, நீ தான் பாட்டி அவ்வளவு அழகா இருக்க. பல்லே ஆலியா நீ, வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தம்பி போடா, தினமும் கண்ணாடில பாக்குறேன், அதுல இப்படி இல்லையே. ஐயா, நல்லா தான் பாட்டி இருக்க, இது பொய் சொல்லாது. ஆஹா ஆஹா, ஃபர்ஸ்ட் மீமே ஒரு வேற லெவல் மீம் தான். எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போடுறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு ரீல்ஸுக்கு வந்து அந்த ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஸ்னாப் சாட்டில் வந்து ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து எடுக்கிறது, இப்படின்ற மாதிரி ஃபில்டர்லேயே தான் வந்து இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. பட் அந்த ஒரு ஃபில்டர் மட்டும் இல்லை அப்படின்னா பல பெண்ணுங்களோட நிலைமையை வந்து நினச்சி பாருங்க. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். அண்ட் இந்த ஒரு மீம்ல இருக்கிற மாதிரி விஷயத்த வந்து நானே வந்து நிறைய தடவை வந்து எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு ஐடியா வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் நெட்டு ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபிளைட் மோட்ல போட்டு திருப்பி வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா நெட்டு நல்லா வந்து கிடைக்கும், இல்லைன்னா டவர் வந்து கிடைக்கும். இப்படின்ற மாதிரி ஒருத்தன் பரவி விட்ட விஷயத்த நம்ம எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்றோம். நெட்டு கிடைக்கலன்னா போதும், அந்த ஃபிளைட் மோட ஆன் பண்றது ஆஃப் பண்றது, ஆன் பண்றது ஆஃப் பண்றது, இப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாம ஃபிளைட் மோட போய் வந்து நோண்டிட்டு இருப்போம். ஸோ இதை தான் வந்து இந்த ஒரு மீம்ல வந்து நீட்டா வந்து போட்டிருக்காங்க. நீங்க இப்படி பண்ணலாமாண்ணா? இப்ப பார், உட்கார்ந்ததும் வாடா போடான்னு சொல்லிட்டேன். லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு தோனி பதுக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்றதுல 2-6 1க்கு இல்ல 2 போயிட்டு வந்துருங்க அப்படி சொல்றாங்க. நான் டே வேற மாதிரி ஒரு தக் லைஃப் காமெடி தான். என்ன அப்படின்னா இந்த ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரிலேயே வந்து தமிழ் கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஃபன் ஃபீல்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆர்ஜே பாலாஜியும் அண்ட் வந்து சீக்கா, இவரோட காம்பவுண்ட் தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சீக்கா ஒரு சில டைம் வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணாலும் ஆர்ஜே பாலாஜி வந்து வேற லெவல் ஒரு பேலன்ஸ் வந்து கொடுப்பாரு. எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி கமெண்ட்ரி வந்து ஸ்மூத்தா வந்து கொண்டு போவாரு. அண்ட் வந்து ஃபன் ஃபீல்டாவும் வந்து இருக்கும். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் ஏன்ஜி 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பீங்களா, அந்த ஆளு மாதிரி 5ஆம் தேதி கொடுப்பீங்களா? ஏண்டா ஆரம்பிச்சு ₹1 கூட போனி ஆகல, அதுக்குள்ள 1ஆம் தேதி சம்பளமா 5ஆம் தேதி சம்பளமா கேக்குறியே? இந்த ஆபீஸ் எப்படி உருப்படும்? அண்ட் இந்த ஒரு மீம் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகும். குறிப்பா எனக்கு, நான் 2-3 தடவை இதே மாதிரி சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னாலும், இல்ல வந்து இன்டர்வியூ போறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலை, எவ்வளோ டைம், ஒர்க்கிங் டைம் எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கறத விட்டுட்டு சேலரி வந்து எவ்வளோ வந்து தருவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்போம். ஏன் அப்படின்னா பணம் அப்படின்ற விஷயம் நம்மளோட லைஃப்ல வந்து ரொம்பவே வந்து ஊறி கிடக்கு. ஸோ அது மாதிரி வந்து கேட்கும்போது அந்த ஓனர் இல்லை மேனேஜரோட மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்டா இன்னும் ஒரு நாள் கூட முழுசா வந்து கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ள என்னடா உனக்கு சேலரி அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட்ல வந்து தோணும். ஏண்டா என்கிட்ட வந்து வேலை கேட்கிற லட்சணமே இப்படி இருக்க, உன்னை வேலைக்கு சத்தக்கு பின்னால உங்க கடையை என் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு மிரட்ட மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன், சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அண்ட் இந்த ஒரு மீம்ல இருக்கிற மாதிரி கண்டிப்பா உங்களோட குரூப்லயே வந்து ஒரு பர்சன் வந்து இருப்பான். எக்ஸாம்பிள் வந்து காந்திஜி கசம்சா வீடியோஸ்ன்னு போட்டவங்க வந்து இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வந்து பண்ணான். எக்ஸாம்பிள் எங்க குரூப்ல நான் வந்து காலேஜ் சேர்ந்த டைம்ல வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா யதார்த்தமா அவனோட மொபைல வந்து செக் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சு அவன் அதுல என்ன சர்ச் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னா டோரா புஜி பான் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணியிருந்தான். அண்ட் இதை பார்க்கும் போதுதான் வந்து எங்களுக்கு வந்து குபீர்னு வந்து சிரிப்பும் வந்து வந்துச்சு. என்னடா இன்னும் இப்படி இருக்கியே அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. நாசமா போயிருவீங்கடா. எஸ், இப்போ வந்துட்டு பீப்புளோட ரியாக்ஷன் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ஜியோ வந்துட்டு அவங்களோட ரீசார்ஜ் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளோட ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, ஜியோ வந்துட்டு நீட்டாக வந்து உள்ள சம்பவம் வந்து பண்ணிவிட்டான். எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஜியோ சிம்மே வந்து இல்லாமல் வந்து இருந்துச்சு. ஓகே, நாங்கள் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஃப்ரீயாக வந்து சிம்மு தரோம் அப்படின்ற மாதிரி வந்து
ஜியோ வந்து உள்ள வந்து நுழைஞ்சான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே நீங்க ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நெட் பேக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான். இப்போ வந்துட்டு அந்த பிரைஸையே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டான். என்ன ஒரு புத்திசாலித்தனம்.